அண்ணன் என்ன பண்ணாரு, பெண்களுக்காகவே நிறைய நல்ல திட்டங்களை கொண்டு வந்தாரு. பெண்களுக்கு அவர் டெல்லியில இருக்கும் பொழுது பெண்களுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் 108 ஆம்புலன்ஸ். ஆம்புலன்ஸ் தெரியுமா உங்களுக்கு? போன் பண்ணா வருதா? இங்க பக்கத்துல என்ன பெரிய மருத்துவமனை இருக்கிறதுமா? ஒண்ணும் கிடையாது. ரொம்ப தூரத்துக்கு போனோம். தரமான மருத்துவமனை சென்னைக்கு தான் வரணும், இல்ல செங்கல்பட்டுக்கு தான் போகணுமா? சென்னைக்கு போனோம், இல்ல செங்கல்பட்டுக்கு போனோம். இங்க எதுவுமே கிடையாது. அப்படிதான் இந்த மாவட்டத்தை வச்சிருக்கிறாங்க. எப்பேற்பட்ட மாவட்டம்! நான் தான் இவ்வளவு நேரம் காப்போம் அதுல இருந்து அதான் சொல்லிட்டு இருக்கிறேன். சிறப்பு வாய்ந்த மாவட்டம், ஆனால் இங்க ஒரு தரமான மருத்துவமனை இல்லை. அதனாலதான் நீங்க கூப்பிட்டா உங்களுக்கு அவசரத்துக்கு ஒரு மருத்துவமனை போன்ற ஒரு வண்டி வர வேண்டும் என்பதற்காக டெல்லியிலிருந்து 1350க்கு மேல் 108 ஆம்புலன்ஸை மகளிருக்காகவே மருத்துவர் அன்புமணி, உங்க அண்ணன் அன்புமணி டெல்லியில இருந்து தமிழ்நாட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கிறாரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. 2005ல இருந்து இதே ஆம்புலன்ஸ் தான் இன்னைக்கு ஓடிட்டு இருக்கு. நீங்க போன் போட்டா வந்து சேருது. எதுக்கு? பிரசவ வலி, யாருக்காவது அடிபட்டுச்சு, பெரியவங்களுக்கு உடம்பு முடியல, நடுராத்திரி வலி வந்துருச்சு, என்ன பண்றது, எப்படி போறது, யார கூப்பிடுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது ஒரே ஒரு போன். என்ன போன் போடுவீங்க? 108. வேற வேற போன் நம்பர் இருந்தா உங்களுக்கு தெரியுமா? இந்த ஊர்ல ஒரு போன் நம்பர், காஞ்சிபுரத்துக்கு ஒரு போன் நம்பர், செங்கல்பட்டு ஆம்புலன்ஸ்க்கு ஒரு போன் நம்பர், சென்னை ஆம்புலன்ஸ்க்கு இன்னொரு போன் நம்பர் தான் ஞாபகம் வச்சுப்பீங்களா? இல்ல இல்ல, உங்க ஊர் ஆம்புலன்ஸ் நம்பர் மட்டும் தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். மத்த ஊர் ஆம்புலன்ஸ் நம்பர் தெரியாது. அதனாலதான் என்ன பண்ணாரு, அடடா இத மாதிரி 10 நம்பர் கொடுத்தா நம்ம பெண்கள் மறந்து போயிடுவாங்க. யாருமே, பெண்கள் மட்டும் இல்ல, ஆண்களும் மறந்துடுவாங்க, யாருக்கும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஒரே நம்பர் இந்தியா முழுக்க கொடுக்கணும். இங்க இருக்கவங்க டெல்லியில அடிபட்டாலும் 108 தான், டெல்லியில இருக்கவங்க இங்க அடிபட்டாலும் 108 ஆம்புலன்ஸ். அந்த திட்டத்தை எதற்கு கொண்டு வந்தார்? பெண்கள் ஆகிய உங்களுக்கு தான். நீங்க ஒரு அவசரத்துக்கு போன் பண்ணா உங்க அப்பா ஓடி வர மாதிரி, உங்க அண்ணன் தம்பி ஓடி வர மாதிரி, உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு தானே ஓடி வருவாங்க. ஐயோ அம்மா கடிப்பட்டுச்சு, யாரா வந்து பாப்பா, நம்ம தான் பாக்கணும். அதே போல உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து மருத்துவர் அன்புமணி அந்த ஆம்புலன்ஸ மகளிருக்காக ஒரு கிராமத்திலேயே அனுப்பி வச்சிருக்கிறாரு, அந்த 108 ஆம்புலன்ஸ். இந்த மாதிரி தான் சிறப்பு திட்டங்களை கொடுக்க வேண்டும். எதற்காக? கிராமத்தை நோக்கிய திட்டங்கள். உத்திரமேரூர் நகரமே இல்லாமல் கிராமமாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி என்றால் அது உத்திரமேரூர் தான். அந்த மாதிரி ஒரு சில தொகுதிகள் தான் இருக்கு. இங்க நகரெல்லாம் கிடையாது, எல்லாமே கிராமங்கள். அதே போல கிராமத்துக்கு போனா இந்த PHC எல்லாம் போவீங்களா? ஆரம்ப சுகாதார நிலையம்லாம் ஏதாவது அவசரத்துக்கு அங்க ஊசி போடுவாங்களா? ஊசி போடுவாங்க. எத்தனை ஊசி போடுவாங்க? ஒரு ஊசி. உங்களுக்கு போட்ட ஊசி இன்னொருத்தர் போடுவாங்களா? போட மாட்டேன். ஆனா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது? அப்படிதானே போட்டாங்க. 20 வருடத்துக்கு முன்னால் ஒரு ஊசி தான் இருக்கும். அந்த ஒரு ஊசியை கழுவி சுத்தம் பண்ணி எல்லாருக்கும் போடுவாங்க. ஏன் அது யார் திடீர்னு மாத்தினாங்க? 2005க்கு பிறகு ஏன் இல்ல, திடீர்னு எப்படி இந்த சட்டம் வந்துச்சு? திடீர்னு ஒரே நாள் எல்லா ஊசியும் அந்த இரும்பு ஊசிலாம் தூக்கி போடப்பட்டு ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஊசி எப்படி வந்துச்சு? அதை கொண்டு வந்தது யார்? உங்களுடைய அன்பு அண்ணன் அன்புமணி தான் அந்த திட்டத்தை கொண்டு வர்றார். ஒரே நாள்ல, ஒரே நைட்டு, ஒரே ராத்திரியில அந்த திட்டத்தை கொண்டு வருகிறார். ஏனென்றால் கிராமப்புறத்தில் வசிக்கும் ஏழை எளியவர்களுக்கும், விவசாயிகளுக்கும், பெண்களுக்கும், குழந்தைகளுக்கும் நகர்ப்புறத்தில் கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான மருத்துவம் அவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக தான் அந்த மாதிரி ஒரு முறை மட்டும்தான் ஒரு ஊசியை பயன்படுத்த வேண்டும். ஒரு முறை அந்த ஊசியை பயன்படுத்தினால் அதோடு அந்த ஊசியை தூக்கி போட்டுட்டு அடுத்த நோயாளிக்கு புது ஊசியை தான் பயன்படுத்த வேண்டும் என்ற சட்டத்தை ஒரே இரவில் அமல்படுத்திய மருத்துவர் அன்புமணி தான். அதை எதற்காக செய்தாரு? நம்ம கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடிகளா இருக்கட்டும், தொழிற்சாலைகள் வேலை செய்யக்கூடியவர்களா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, படித்தவர்களாக இருந்தாலும் சரி, படிக்காதவர்களாக இருந்தாலும் சரி, எந்த ஜாதி எந்த மதம் யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கும் நல்ல வைத்தியம் கிடைக்கணுமா இல்லையா? அதுதான் நம்ம ஒரு அரசாங்கம் உறுதி செய்யணும். நல்ல வைத்தியம் வேணும்ல. யாருக்காவது இருக்கிற நோய் நம்ம குழந்தைக்கு வர விடுவோமா நம்ம? அதனால இந்த திட்டத்தை எல்லாம் யாருக்காக கொண்டு வருகிறார்?
எல்லாருக்கும் நல்லது செய்யணும், நமக்கான திட்டம் அது. நல்லா சொன்னீங்க, நமக்கான திட்டம் சொல்றீங்க, அதான் நமக்காக தான் கொண்டு வரார். இப்படிப்பட்ட நல்ல திட்டங்களை இன்னும் நிறைய வச்சிருக்கிறாங்க. ஏரி பாசன திட்டம்னா மருத்துவர் அன்புமணிக்கு அதுல ரொம்ப மிகவும் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். எப்படி ஏரிகளை தூர்வாரி நல்ல பாசனத்தை கொடுப்பது. இந்த பகுதியில இவ்வளோ ஏரி இருக்கு, தடுப்பணை ஒன்னே ஒண்ணுதான், அதுவும் செய்யாறுல தான் இருக்கு தடுப்பணை, இங்க கிடையாது. தடுப்பணை இருந்தா தானமா தண்ணீரை தேக்கி வச்சு விவசாயத்துக்கு கொடுக்க முடியும். தண்ணி இல்லாம விவசாயம் பண்ணிட முடியுமா? காத்துல தண்ணி வேணும்ல, தண்ணி இல்லாம விவசாயம் பண்ண முடியுமா? அதனால இப்படிப்பட்ட நல்ல திட்டங்களை கொடுப்பதற்கு மருத்துவர் அன்புமணி உங்க அண்ணன் தயாராக இருக்கிறார். அவருடன் ஒரு கூட்டணியில் இருக்கக்கூடிய அத்தனை அன்பு அண்ணன்களும் தயாராக இருக்கிறாங்க. எதுக்கு? உங்களுக்கு நல்லது செய்ய வேண்டும், நல்ல நீர்ப்பாசன திட்டங்களை கொடுக்க வேண்டும், விவசாயத்தை காப்பாற்ற வேண்டும், தொழிற்சாலைகளை உருவாக்கி சின்ன பசங்களுக்கும் இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் படித்தவர்களுக்கும் வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்ற தொலைநோக்கு திட்டங்களோடு இந்த வெற்றி கூட்டணியில அனைத்து சகோதரர்களும் தயாராக இருக்கிறார்கள். வாய்ப்பு தான் நீங்க கொடுக்கணும். எப்ப எலெக்ஷன்ல நீங்க உங்களுடைய சிந்தனைகளை உபயோகித்து நல்ல தீர்ப்பை நீங்கள் வழங்க வேண்டும்.